வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு இப்போ திருப்பி கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு ஐரோப்பாவில். எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவோட தெற்கில், அதாவது தெற்கு அமெரிக்காவில் இருக்க அர்ஜென்டினா, அதோட அந்த அர்ஜென்டினாவுக்கும் தெற்கில் அந்த முனையில் பார்த்தீங்கன்னா உஸ்வாயான்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம செரி விலாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே வரைய போய் சாதனை படைச்சு வீடியோலாம் போட்டிருக்காப்புல. அங்கேருந்து ஒரு சொகுசு கப்பல் வந்துட்டு என்பி ஹண்டின்னு ஒரு சொகுசு கப்பல், இப்போ நம்ம ஊரில் இந்த கார்டலியா க்ரூஸ் பாண்டிச்சேரி டு சென்னை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய, அதை விட பெரிய கப்பல், நல்லா பணக்காரங்களா இருக்கவங்க போகிறது அந்த மாதிரி இருக்குது. இந்த அர்ஜென்டினாவோட உசுவாயாலேருந்து எடுத்து இதுதான் அமெரிக்காக்கான, தென் அமெரிக்கானா இங்கேருந்து இப்படியே எடுத்து கீழே அண்டார்டிகா, இப்படியே மேலே இந்த பக்கத்து இந்த பக்கத்து இருக்கிறது ஆப்பிரிக்கா, மேலே அப்படியே ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்கு, ஸ்பெயினோட கனடி தீவுகளுக்கு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை போன ஏப்ரல் 1ஆம் தேதி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் 4, 3 அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போர்ச்சுகலை சேர்ந்தவரான். அவருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், கிட்டத்தட்ட 70 வயது மதிக்கப்பட்ட ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிடறாரு. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வயசானவர் காய்ச்சல் வந்ததுனால இருந்துட்டாரு, பலவீனமாக இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 தீவுகளில் வந்துட்டு, ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் போகும்போது 4 தீவுகள் நின்று நடுவில் இதெல்லாம் வந்துட்டு நல்ல இடங்கள் இருக்கோ அது வழியாக போகிறது. அப்படி இருக்கும்போது போகிற வழியில் இப்போ இந்த பஸ்ஸில் எப்படி சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம்னா நடுவில் திருச்சி, இந்த பக்கத்து விழுப்புரம், அந்த மாதிரி நடுவில் வர ஊருங்கள்லாம் இறங்குவாங்க பாருங்க, அங்கே போகிறவங்கள வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி நடுவில் சில தீவுகளில் வந்துட்டு இறங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகையில் இதில் மொத்தம் 28 நாடுகளை சேர்ந்த 150 பயணிகள் வந்துட்டு பயணிச்சிருக்காங்க. அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. பயணிச்சதில் அந்த இறந்த நபரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா கப்பலில் இருந்து ஸ்பெயின் வந்து டீபோர்ட் ஆகிட்டு திருப்பி போர்ச்சுகல் அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் ஏற போகும்போது அவங்களுக்கும் இந்த காய்ச்சல், இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவங்க வந்துட்டு உடனடியாக வந்துட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வயது கிட்டத்தட்ட 69, இறந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த வைரஸ்னால இப்போ வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்ட இறப்பு பார்த்தீங்கன்னா 3, கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட இது வந்துட்டு பரவி இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அதில் 5 பேரை உறுதியப்படுத்திட்டாங்க இந்த ஹண்டா வைரஸ் பரவி இருக்குன்ட்டு. ஹண்டா வைரஸ், இந்த ஹண்டான்ற பேர் இதுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியா நாட்டில் இருக்க ஒரு நதியோட பேர் ஹண்டா ரிவர்ன்ட்டு இருக்கு. ஹண்டான்ற வைரஸ் பார்த்தீங்கன்னா, கிருமி பார்த்தீங்கன்னா எலிகள் இந்த மாதிரி கொறிக்கக்கூடிய உயிரினங்கள்கிட்ட தான் வந்துட்டு இருக்கும், பரவும். இது கிட்டத்தட்ட ஹண்டான்றது ஒரு வைரஸோட பேர் கிடையாது, அது ஒரு வைரஸ் குடும்பத்தோட பேர். எப்படி இப்போ கொரோனானா அந்த சூரியன் மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது, அந்த கொரோனான்றது அதை குறிப்பிட்டு COVID-19 அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இது ஹண்டான்றது ஒரு வைரஸ் குடும்பத்தோட பேர். அதில் பார்த்தீங்கன்னா 20 வைரஸ் கிட்ட இருக்கிற வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா எலிகள் அந்த மாதிரி உயிரினங்கள்கிட்ட தான், கொறிக்கக்கூடிய உயிரினங்கள்கிட்ட தான் பரவும்னு சொல்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்திருக்கும்னா, இந்த எலியோட எச்சம் அந்த மாதிரி இதை வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு நமக்குள்ளே வர்றதுனால அது வந்துட்டு பரவுதுன்னு சொல்கிறாங்க. இதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில், சிலியில் இந்த மாதிரி நாடுகளில் பேர்டு வாட்ச், இந்த பறவைகளை கண்காணிக்க, பறவைகளை பார்க்க, புகைப்படம் எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போய் அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்க 2 பேருக்கு இது வந்துட்டு 2 பேருக்குமே இந்த தொற்று பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தசைவலி, தீராத சோர்வு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் மூச்சு திணறல், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அது ஹண்டா வைரஸாக இருக்கிறதுக்கான வரைக்கும். இந்த ஹண்டா வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்தவித ஊசியோ தடுப்பூசியோ குணப்படுத்தக்கூடிய மருந்தோ அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சலுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. இந்த ஹண்டாக்கு வந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா அவங்க உயிர் வாயு முகமூடி வைப்பாங்க. அது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இதுக்குன்னு தடுக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. இது ஆனால் அந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் அளவுக்கு இது வந்துட்டு பரவாது. இது வந்துட்டு ரொம்ப நெருக்கமான தொடுதல்னால மட்டும்தான் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெருக்கமான ஒரு தொடர்புனால தான் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருக்கமான தொடர்புனா இப்போ ரொம்ப கை குலுக்குறது அந்த மாதிரி. இப்போ கொரோனா வைரஸ்னால் காற்றுலேயே பரவிட்டு இருந்துச்சு, இது அந்த மாதிரி காற்றில் பரவாது, தொடுதல்னால இல்லை ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால தான் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கொரோனா வைரஸ் அளவுக்கு ஒரு பெரிய பேண்டமிக் அந்த மாதிரி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் கொரோனா வைரஸ் வந்த போதும் சொன்னாங்க, எதுக்கும் நம்மலாம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. அடுத்து ஒரு லாக்டவுன் வந்தாலும் வரலாம், இல்லை நம்மளுக்கு பரவி நம்ம நாட்டில் பரவி நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பரவி அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்படலாம், நம்மளும் அதனால பாதிக்கப்படலாம். அதனால எல்லாரும் வந்துட்டு இந்த கூட்டம் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்கன்ட்டு அரசாங்கமும் வலியுறுத்துறாங்க, நம்மளும் கேட்டுக்கிறோம். காணொலியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.